ஸ்கையோட புது ரூல்ஸ் படி எப்படி மைக்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். டிஷ் டிவியோடதும் வீடியோக்கான ஒரு மைக்ரேஷனோட ஸ்டெப் வந்து எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டு பேக்கேஜ் கேட்டகரிஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டிஷ் டிவியை நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட டிஷ் BIZ.in ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஷ் BIZ.in ஐடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஐடியில் ரீசார்ஜுக்குள்ளே போனீங்கன்னா வந்து மைக்ரேஷன் பேக்கேஜ் மைக்ரேஷன் டூல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் எங்கிட்ட இருக்கிற ஒரு VC நம்பரை நான் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களோட கஸ்டமர் VC நம்பரை போட்டுட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்களா இருந்தால் ப்ரொசீட் பண்ணுங்கள். ப்ரொசீட் பண்ணிங்கன்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து வியூ ஆகும். இது வந்து இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து காட்டுறது வந்து கஸ்டமரோட பழைய டேட்டா, பழைய ரீசார்ஜ். அதாவது வந்து இந்த காலத்தை வந்து நீங்கள் மூணாக பிரிச்சுக்கோங்க, ரைட்டா? அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைன் வந்து கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க பேக்கேஜில் என்னென்ன சேனல் வருது, என்னென்ன பேக்கேஜ் ஆகுது, என்னென்ன ரேட் ஆகுதுன்ற சிஸ்டம் எல்லாம் உங்களுக்கு இதில் அப்படியே காட்டுது, ரைட்டா? இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அடிஷ்னலாக ஏதாச்சும் சேர்க்குறேன்னா இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம், ரைட்டா? இங்கால பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சேனல் லிஸ்ட்டு, சேனல் கெயின், சேனல் லாஸ், சம்மரி, இதில் டீட்டெயில்ஸ் வந்து ஃபைனலாக தெரியும். இப்போ பார்த்தோமா இருந்தால் இப்போ கஸ்டமர் வந்து இருக்கிற ஒரு பேக்கேஜ் வந்து இப்போ நான் அடித்த VC நம்பரில் இருக்க கஸ்டமர் வந்து 8 மந்த் ஆனந்தம் பிளஸ் பரமானந்தம் என்ற ஃபிக்ஸட் டேர்ம்ல இருக்காரு. அதாவது February 1க்கு முதல்ல இந்த கஸ்டமர் ஆக்டிவ் ஆன கஸ்டமர். அதனால இவருக்கு வந்து ஃபிக்ஸட் டேர்ம்ல ஆனந்தம் பிளஸ் பரமானந்தம் பிளஸ் இவ்வளவு தமிழ் சேனல் சேட் ஆகி இந்த கஸ்டமர் ஒர்க் ஆகிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு வந்து புது பேக்கேஜ் இவர் விரும்பினா போக விரும்பலாம். அப்படி இல்லாட்டி இவருக்கு அப் டு இவரோட ரீசார்ஜ் டேட் முடியும் வரைக்கும் இவருக்கு இதுதான் இருக்கு. ஏன்னா இந்த பாக்ஸ் ஆக்டிவேட் ஆனது February 1ஆம் தேதிக்கு முதல்ல. அதனால இவருக்கு எந்த சேஞ்சஸுமே அப்ளிகபிள் ஆகாது. ஆனா இவரோட பாக்ஸை வந்து நான் உங்களுக்கு சும்மா டெம்பரரியா டெமோக்காக பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த கஸ்டமர் வந்து ஆல்ரெடி இருக்கிற பேக்கேஜோட மந்த்லி ரெண்டல் பார்த்தீங்கன்னா 181 ரூபா காஸ்ட் ஆகுது. பழைய ரெண்டல் படி ஒரு காஸ்ட் ஆகுது வித் GSTயோட. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ சேனல்ஸ் வந்து அவருக்கு வியூ ஆகுது. டோட்டலா 191 சேனல்ஸ் வருது. இப்போ இந்த கஸ்டமரை புதுசா இருக்கிற மைக்ரேஷன் டூல்ஸ் கீழே கொண்டு வரதா இருந்தா கம்பெனியாலேயே பெஸ்ட் ஃபிட்னு சொல்லி, அதாவது கஸ்டமர் இப்ப இருக்கிற இந்த பேக்கேஜுக்கு ஏத்த மாதிரி கம்பெனியால ஒரு தரக்கூடிய பெஸ்ட் அமௌண்ட் நான் வந்து 177 ரூபாய்க்கு கம்பெனியால தரலாம்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே பழைய சப்ஸ்கிரிப்ஷன்ல பாக்குற எல்லா கஸ்டமர்ஸுக்குமே வந்து இந்த ஆப்ஷனை கம்பெனி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிட்ல வந்து 177 ரூபாய்க்கு வந்து கம்பெனியால இவங்க இப்ப பார்த்துட்டு இருக்க சேனல்ல தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த சேனல்ல வந்து சில டைம் 1-2 சேனல் கூடவும் இருக்கலாம், குறையும் இருக்கலாம். இந்த லிஸ்ட் படி பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கஸ்டமர் 191 சேனல்ஸ் தான் வருதுன்னு சொன்னாங்க. இப்ப அவருக்கு 177 ரூபாய்க்கு கஸ்டமர் கம்பெனியால வந்து 218 சேனல் தரன்னு இருக்காங்க. ஆனா பட் அவருக்கு தமிழ்ல வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா தமிழ் சேனலும் வருமானு கேட்டா இல்ல, கஷ்டம். ஏன்னா அவருக்கு சன் டிவி, விஜய் டிவி எந்த குரூப்ஸும் வரல, ஃப்ரீ சேனல்ஸ் தான் வருது, அதர் லாங்குவேஜ் வருது. அப்ப பெஸ்ட் ஃபிட் வந்து கம்பெனியா ரெகனைஸ் பண்றதை நாம ஆக்டிவேட் பண்றது நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா எதிர்பார்க்கிற சேனல் வராது. ஸோ அதனால பெஸ்ட் ஃபிட்டை வந்து எப்பயுமே நாம எடுக்க வேணாம், அவாய்ட் பண்ணிடலாம், ரைட்டா? அப்படி பெஸ்ட் ஃபிட் இல்லாம கம்பெனியால ரெக்கமெண்டட் பேக்னு சொல்லி கம்பெனி வந்து தனியா ஒரு பேக் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. DRC என்னவாங்க, ரெக்கமெண்டட் கம்பெனி காம்போ பேக்னு சொல்லி கம்பெனியால டிஷ் டிவி ரெக்கமெண்டட் காம்போ DRCன்னா அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை விட்டு நெக்ஸ்ட்னு சொல்லி கீழே இருக்குல்ல இந்த நெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணீங்களா இருந்தா அந்த DRC கம்பெனியால ரெஃபர் பண்ண பேக்கேஜுக்குள்ள நாம போலாம். இப்ப கம்பெனியால ரெஃபர் பண்ணனா பாத்துக்கோங்க, இதுக்கு DRC என்னவாங்க, செலக்டட் DRCன்னு சொல்லி பாருங்க. இங்க நடுவில் இருக்கு பாருங்க, DRC என்னவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியால டிஷ் டிவி ரெக்கமெண்டட் காம்போ, அதாவது டிஷ் டிவியே சவுத் ஜோன் எடுத்தா, அதாவது தமிழ் பேக் எடுத்தீங்கன்னா தமிழ் சேனல்ஸ் வர மாதிரி டிஷ் டிவியே வந்து ஒரு 4 பேக்கேஜை டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. எப்படி நம்மளுக்கு பழசுல வந்து பாத்தீங்கன்னா ஜம்போ ஃபேமிலி, சவுத் ஹோல் ஸ்போர்ட்ஸ், பிளாட்டினம் அதெல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி கம்பெனியால இப்ப 4 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேக்கேஜ் கண்டென்ட்டுக்குள்ள என்னென்ன சேனல் வரும்ன்றது ஆல்ரெடி உங்களுக்கு காலையில அனுப்பின ஒரு போட்டோ மெசேஜ்ல அனுப்பியிருக்கோம். இப்ப கிளாசிக் ஜோய்னா என்ன தமிழ் சேனல்ஸ் வரும், கிளாசிக் ஜோய் பிளஸ் தமிழா இருந்தா என்னென்னு வரும், நான் அதையும் இதுலயே சொல்றேன். கிளாசிக் ஜோயை நீங்க கிளிக் பண்ணீங்களா இருந்தா உங்களுக்கு விஜய் குரூப்பை தவிர்த்து சன் குரூப் எல்லாமே வரும், ரைட்டா? அதே நீங்க கிளாசிக் ஜோய் பிளஸ் தமிழை செலக்ட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு
சன் குரூப் பிளஸ் விஜய் குரூப்ஸ் பிளஸ் தமிழ்நாடு தமிழ் நியூஸ் 87 அதுக்கப்புறம் அங்கால பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் தமிழ்ஸ்னு கொஞ்சம் சேனல்ஸ் வரும். ஆனால் இந்த 2 பேக்கேஜ்லையுமே உங்களுக்கு ராஜ் டிஜிட்டல்ஸும் ராஜ் டிவி பிளஸ் ஜேஆர் டிவி காம்போ வராது, மெகா டிவி காம்போ வராது. அதை நீங்கள் தனியாக தான் ஆட் பண்ணிக்கணும். இது 2 பேக்கேஜையும் போட்டதுக்கப்புறம் தனியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கிளாசிக் ஜோய் பேக்கேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு விஜய் குரூப் வராது, நான் சன் குரூப் வரும். இதுக்கு நீங்கள் மந்த்லி ரெண்டல் பார்த்தீங்கன்னா வந்து 212 rupees பே பண்ணணும். ஓகேவா, 212 rupees நீங்க இங்க பே பண்ணணும் மந்த்லி ரெண்டலு. இதுவே நீங்க வந்து அதுக்கு பதிலாக கஸ்டமருக்கு வந்து தமிழ் ஜாய் கிளாசிக் ஜாய் பிளஸ் தமிழ் எடுத்தீங்களா இருந்தா 250 rupees நீங்க கஸ்டமருக்கு பே பண்ணணும். பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன சேனல் வரும் என்னென்ன சேனல் வராதுன்றதை இங்கேயே பாத்துக்கலாம். அதாவது இதுல நீங்க பார்க்க வேண்டியது இந்த முதலாவதா இருக்கிற இந்த பாக்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதுல வந்து கஸ்டமர் கரண்ட்லி இருக்கிற பேக்கு அதுக்குரிய என்னென்ன சேனல்ஸ் வரும்ன்றதுதான் இதுல இருக்கும். ரைட்டா, ரெண்டாவதா இருக்கிற பாக்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து கஸ்டமரோட செலக்டட் ஜோனு பிளஸ் டிஆர்சின்னு சொல்லி இந்த ரெண்டாவதா இருக்கிற பேஸ்ல தான் கஸ்டமருக்கு எந்த ஆட்ஆன்ஸ் வேணுமா இல்ல எந்த ஆட்ஆன்ஸ் ரிமூவ் பண்ணணுமோ அது எல்லாமே இதுல தான் நீங்க பண்ண முடியும். ரைட்டா, இதுல தான் அந்த ஆட்ஆன்ஸ் இல்லாத எதா ரிமூவ் பண்ண முடியும் நீங்க. பிளஸ் இதுல ஆட் பண்றது எல்லாமே உங்களுக்கு இங்க 3ஆவதா பிளஸ் 4ஆவதா இருக்கிற டேட்டால காட்டும். இந்த 3ஆவது பிளஸ் 4ஆவதா இருக்கிற டேட்டால உங்களுக்கு இதுல இருக்கிறது எல்லாமே காட்டும். ரைட்டா, அதுல நீங்க பார்த்து பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன். இப்ப தமிழ் ஜாய் பிளஸ் நான் கிளாஸ் தமிழ் ஜாய் பிளஸ் தமிழ் வாங்கியிருக்கேன். அது 250 ரெண்டல் ஆகுது. அதுல கஸ்டமருக்கு வரப்போற சேனல் லிஸ்ட் வந்து இது ஃபுல்லா கஸ்டமருக்கு வர சேனல் லிஸ்ட். இது உலம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள சேனல் டிஸ்ட்ரிபியூட்ல இருக்கு, இது உலம் இருக்குது. இதுல போயிட்டு நீங்க சன் டிவி எடுத்தீங்க, இது ஃபுல்லா ஒரு டிஸ்டிவி கம்பெனி கிட்ட இருக்கிற பேஸோட என்டையர் சேனல் லிஸ்ட். இதுல கஸ்டமருக்கு வாரது வந்து இது இவ்வளவு சேனல்ஸ் வருதுன்னு சொல்லுது. இவ்வளவு சேனல் லிஸ்ட் கம்பெனி கிட்ட இருக்கு. அதுல எவ்வளவு சேனல் வந்து கஸ்டமர் வாங்கியிருக்காங்கன்ற டேட்டா இந்த டேட்டா. இதுல இப்போ போயிட்டு நாம போயிட்டு சன்னு அடிச்சோமா இருந்தா கஸ்டமருக்கு சன் நியூஸ் சன் லைஃப் பண்றது வருதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இப்ப தமிழ் அடிச்சீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப தமிழ் அடிச்சீங்கன்னா இதுல என்னென்ன சேனல்ஸ் லிஸ்ட் இருக்கோ அது ஃபுல்லா இதுல வந்து பாத்துக்கலாம். இதுல கஸ்டமருக்கு வந்து வராத சேனல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கஸ்டமருக்கு இதுல எது வரலன்றது போட்டிருப்பாங்க. இப்ப பாருங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து கஸ்டமருக்கு ஜேஆர் டிவி ஜேஆர் மேக்ஸ் எதுவுமே வந்திருக்காது கஸ்டமருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜ் டிவி குரூப்ஸ் வந்திருக்காது. அது இல்லாம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜே மூவிஸ் வந்திருக்காது. அண்ட் மெகா மியூசிக் அந்த சேனல்ஸ் ராஜ் சம்பந்தமா ராஜ் மியூசிக் மெகாஸ் அதுகள் மட்டும் வந்திருக்காது. மீதிப்படி எல்லாமே வந்திருக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு கஸ்டமர் அடிஷனல் ஆட் ஆன் பண்ணணுமா இருந்தா இந்த இடத்துல போயிட்டு நீங்க ஜெயா குரூப்ஸை வந்து தனியா ஆட் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் ஒரு சேனலா நீங்க ஜெயா குரூப்பை வந்து இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஜெயா குரூப்ஸ் வந்து உங்களுக்கு 3% இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெகா சேனல் உங்களுக்கு வராதனால மெகா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மெகா ஆட் பண்ணிட்டு மெகா டிவி ஆட் பண்ணிக்கலாம் நீங்க தமிழ்ல. அதுக்கப்புறம் வந்து ராஜ் குரூப் உங்களுக்கு வராது. ஸோ அதனால ராஜ் அடிச்சுட்டு நீங்க ராஜ்ல வராத ராஜ் பிளஸ் ராஜ் மியூசிக் தமிழ் ராஜ் நியூஸ் ராஜ் தமிழ் இவ்வளவு சேனல்ஸும் உங்களுக்கு வராது. ஸோ இதை பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க இங்க ஆப்டிமைசர் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்டிமைசர் கொடுத்தா தான் நீங்க செலக்ட் பண்ண பேக்கேஜ் அதுக்குரிய சேனல் லிஸ்ட் என்னன்றது எல்லாமே கால்குலேட் பண்ணி எது கெயின் எது லாஸ் என்ற இந்த பக்கம் இருக்கிற எல்லா பாக்ஸுமே நீங்க ஆப்டிமைசர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபில் ஆகும். ஆப்டிமைசரை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இப்ப செலக்ட் பண்ணதை வச்சு என்ன மந்த்லி ரெண்டல் ஆகுது என்னென்ன சேனல் உங்களுக்கு வருதுன்றது ரன் பண்ணி சொல்லிடும். இப்ப பாத்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ் டிஸ்கவரி தமிழ் ஜெயா மேக் ஜெயா பிளஸ் நியூஸ் 18 தமிழ்நாடு பிளஸ் ஜெயா ராஜ் மியூசிக்ஸ் ஸ்டார் வேல்யூ பாக்குன்னா உங்களுக்கு சன் டிவி விஜய் டிவி குரூப்ஸ் ஃபுல்லா வந்துடும். தமிழ் பேசிக்னா சன் குரூப் ஃபுல்லா வந்துடும். ஜி பிரீமியர் உங்களுக்கு வந்தா மந்த்லி ரெண்டல் நீங்க 267 rupees பே பண்ற மாதிரி உங்களுக்கு வருது. இதை போயிட்டு நீங்க இங்க சப்மிட் பிரஸ் பண்ணிட்டீங்களா இருந்தா உங்களுக்கு என்டைய தமிழ் குரூப் ஃபுல்லாயே உங்களுக்கு 267க்கு வந்துடும். எக்ஸப்ட் உங்களுக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் மட்டும் இல்லாம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் மட்டும் வேணுமா அதுக்கு அடிஷனலா 17 rupees நீங்க கொடுக்கணும். அதுவும் வேணும்னா கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் உங்களுக்கு வேணுமா இருந்தா கூட இதுல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்து உங்களுக்கு 70 rupees ஆகி இதையும் கொடுத்தீங்க ஆப்டிமைஸ் ஆனீங்கன்னா என்டையர் தமிழ் குரூப்பே நீங்க ஃபுல்லா சேனல்ஸையும் நான் இந்த குறிப்பிட்ட நான் சொன்ன பிளஸ் ரேட்ல வந்து நீங்க எடுத்துடலாம். இங்க 267 rupeesக்கு வந்து நீங்க என்டையர் தமிழ் குரூப்பை வந்து ஃபுல்லா எடுத்துக்கலாம். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்லை.
இதுல சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது ஆக்டிவேட் ஆயிடும். இந்த செகண்டா நீங்க கொடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் இருக்கிற நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கம்பெனியால ரெக்கமெண்டட் பண்ண ஒரு பேக்கை சூஸ் பண்ணிட்டு அதுல வராத உங்களுக்கு சேனல்ஸை சூஸ் பண்ணி எடுக்கிறதா செகண்டா இருக்கிறது. இது வந்து உங்களுக்கு வந்து பிளஸ் ஆட் ஆன் அடிஷனல் பண்ணிக்கலாம். மூணாவதா இன்னும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டுக்குன்னு சொல்லி. அதுல போனீங்கன்னா வந்து கம்பெனியால எந்த ரெக்கமெண்டட் பேக்குமே உங்களுக்கு கிடையாது. அதாவது நாம முதல்ல பார்த்தோம்ல ஜாய் கிளாசிக் பிளஸ் ஜாய்ன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த அந்த காம்பினேஷனே கிடையாது. கம்பெனியால ஒன்று தான் கேட்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய டீட்டெயில்ஸ் தான் காட்டும். அதாவது இங்கே பக்கம் இருக்கிற டேப்லெட் காலத்தில் பழைய டீட்டெயில்ஸ் தான் காட்டும். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நடுவில் செலெக்ஷனு, இந்த பக்கம் சேனல் நீங்கள் செலக்ட் பண்ண இப்போ புது பேக்குக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ண மாதிரி என்னென்ன இருக்கோ அது இங்கே காட்டும். இந்த பக்கம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மூணாவதாக இருக்கிற நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோன் செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் தமிழ் ஜோன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தமிழுக்கு கீழே வந்து எஃப்டிஏ சேனல் 130 எஃப்டிஏ சேனல்ஸும் உங்களுக்கு வாரத்துக்கு கம்பெனியால் உங்களுக்கு வார 100 சேனல்ஸ் வாரத்துக்கு நீங்கள் 130 rupees கம்பெனிக்கு பே பண்ணணும். ரெண்டல் என்சிஎஃப் சார்ஜ் வந்து பே பண்ணணும். வித் ஜிஎஸ்டி 18% நீங்கள் 153 பே பண்ணணும். இது நீங்கள் மினிமம் அமௌண்ட் கம்பெனிக்கு பே பண்ணணும். ஃப்ரீயான சேனல்ஸை பார்க்கறதுக்கு, ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸ் எஃப்டிஏ சேனல்ஸை பார்க்கறதுக்கு பே பண்ணணும். இதுல வந்து கம்பெனி வந்து எந்த ரெக்கமெண்டட் பேக்கும் வைக்கல. இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் டிவியோ சன் டிவியோ ஒண்ணுமே வராது. இது நீங்களா என்ன சூஸ் பண்ணிக்கணும். நீங்களா சூஸ் பண்ணிக்கணும்னு போகும்போது இப்ப பாத்தீங்கன்னா வந்து விஜய் டிவி வந்து இப்ப தனித்தனி சேனல்ஸா கூட சூஸ் பண்ணிக்கலாம். வேணும் இப்ப விஜய் டிவியை கூட நீங்க வேணா தனியா சூஸ் பண்ணலாம். ஆனா விஜய் டிவியை மட்டும் தனியா நீங்க சூஸ் பண்ண போகும்போது அரௌண்ட் நீங்க விஜய் டிவியை நீங்க தனியா சூஸ் பண்ண போகும்போது 19 ரூபா கொடுக்க வேண்டிய 17 ரூபா கொடுக்க வேண்டியதா இருக்கு ஸ்டார் விஜய்க்கு மட்டும். ரைட்டா? பிளஸ் அங்கால விஜய் சூப்பருக்கு 2 ரூபா 19 ரூபா பிளஸ் அங்கால ஒரு சேனல் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஹையர் காஸ்ட் முடியும். அதனால விஜய் டிவி ஆட் பண்ணும்போது எப்பயுமே வந்து நாம சேனலை மொத்தமா இதுல போயிட்டு விஜய் டிவிக்கு வந்து ஸ்டார் எஸ்டிஏ ஸ்டார் வேல்யூ பேக்ன்னு இருக்கு விஜய் டிவிக்கு. தமிழ் வேல்யூ பேக்னு சொல்லி ஸ்டார் தமிழ் வேல்யூ பேக்ன்றதுக்கு 25 ரூபா. அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நாம கஸ்டமர்ஸுக்கு வந்து. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து சன் குரூப் வந்து தமிழ் பேசிக் என்ற நேம்ல சன் குரூப் இருக்கு. அது வந்து உங்களுக்கு 40 rupees சார்ஜ் ஆகும். இதுல வந்து சன் குரூப் என்ற பேர்ல இருக்கு. இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இப்போ உங்களுக்கு இதுல இருக்கிற பொக்கேக்குள்ள என்னென்ன சேனல் இருக்குன்னு நீங்க பார்க்கணுமா இருந்தா கூட இந்த நேம் இருக்குல்ல, இந்த நேம் என்ற பிளேஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேக்கேஜுக்கு என்னென்ன சேனல்ஸ் வரும் என்று சொல்லி அதுலயே உள்ள பார்த்துக்கலாம் எது வருதுன்னு சொல்லி. அப்ப இதுல வந்து சீப்பான ஆப்ஷன் இருக்கு. கம்பெனி கிட்டத்தட்ட பொக்கேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 83 பொக்கே லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே. அப்ப உங்களுக்கு ஏத்த மாதிரி பொக்கே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்றது வந்து இது பேசிக்கா வந்து ஈஸியான பொக்கே தான். ஸ்டார் குரூப் ஆட் பண்றதுக்கு, விஜய் டிவி ஆட் பண்றதுக்கு தமிழ் ஸ்டார் வேல்யூ குரூப் ஆட் பண்ணணும். சன் டிவி ஆட் பண்ணீங்கன்னா சரி ஓகே. இப்ப ஜி தமிழ் மட்டும் நீங்க தனியா ஆட் பண்றேன்னா 12 ரூபா பே பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால வந்து நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஒரு சேனலுக்கு மட்டும் 12 rupees கொடுக்கறதுக்கு பதிலா இதுல ஜி குரூப்ல வந்து சீப்பா 10 rupeesக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்கு ஜி தமிழ் வந்துகிட்டு. ஏன்னா தனியா ஆட் பண்ணும்போது நீங்க 12 ரூபா கொடுக்கணும். ஆனா இதுல சீப்பான ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்கு. 10 rupees பே பண்ணா ஜி தமிழோட சேர்த்தாங்க ஒரு 7 சேனல் வரும் உங்களுக்கு ஃப்ரீயாவே. அப்ப அந்த சேனல் பொக்கேவே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும், சீப்பாயும் இருக்கும். இந்த இருக்கு பாத்துக்கோங்க, ஜி பிரைம் பேக் தமிழ் எஸ்டின்னு சொல்லி ஒரு பேக் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 சேனல் வரல ஜி தமிழும் ஃப்ரீயா வந்துருது. ஜி தமிழ் மட்டும் நீங்க ஆட் பண்ண போறீங்கன்னா 12 ரூபா கொடுக்கணும். அதுக்கு பதிலா நீங்க இந்த 10 ரூபா கொடுத்து 7 சேனல்ல கூட எடுத்துக்கலாம். அப்ப இந்த 10 ரூபா பேக் எடுத்தாச்சு. அப்ப ஜி குரூப்ஸ் எடுத்துட்டோம், பிளஸ் ஸ்டார் வேல்யூ பேக் விஜய் குரூப்ஸ் எடுத்துட்டோம், சன் குரூப்பும் எடுத்துட்டோம். அப்ப இது நாம இவ்வளவு எடுத்ததை வச்சு ஆப்டிமைசர் கொடுத்தமா இருந்தா நாமளா இப்ப ஓனா சூஸ் பண்ண பேக்கேஜுக்கு என்ன பிரைஸ் வருதுன்றது
இங்க லிஸ்ட் வந்துரும். இந்த இப்போ ஆப்டிமைசர் கொடுத்தோன்னே வந்து டோட்டலா டிஷ் டிவி கம்பெனி கிட்ட இருக்கிற சேனல்ஸ் வந்து இவ்வளவு சேனல்ஸ் இருக்கு. இதுல வந்து இவ்வளவு டிஷ் டிவி கம்பெனிஸ்ல டோட்டலா இவ்வளவு சேனல்ஸ் இருக்கு. இதுல வந்து நாம எவ்வளவு சேனல் சூஸ் பண்ணிருக்கோம், இவ்வளவு சேனல்ஸ் நாம சூஸ் பண்ணிருக்கோம். இதுல நம்மளுக்கு வராத சேனல்ஸ், இப்போ அவங்க இருக்கிற அந்த லிஸ்ட் படி வராத சேனல்ஸ் எவ்வளவுன்றது இங்கேயும் லிஸ்ட் இருக்கு. இதுல நம்ம எடுத்ததுக்கான மந்த் ரெண்டல் எவ்வளவு, அதோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு. ஆட் ஆன் வந்து 75 ரூபாய்க்கு ஆட் ஆன் பண்ணிருக்கோம். மினிமம் நம்ம ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 130 ரூபா, 2 மாசம் சேர்த்து 242 ரூபா நம்மளுக்கு ஜிஎஸ்டியோட காஸ்ட் ஆகுது. ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜெயா மேக்ஸ் வராது, ராஜ் வராது, ஜெயா டிவி, ஜெயா குரூப்ஸ் எதுவுமே வராது, ராஜ் குரூப் வராது, மெகா வராது, நியூஸ் 18 சொல்லி டிஸ்கவரி தமிழ்னு சொல்லி கொஞ்சம் குரூப்ஸ் வராது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணுமா இருந்தா இதுல போயிட்டு தமிழ் நடிச்சுட்டு தனியா இருக்கிற சேனல் டேட்டாவை ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா மற்ற சேனலுக்கு எல்லாம் பேக்கேஜா செலக்ட் பண்ணும்போது ஹையர் காஸ்ட் முடியுது. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இப்படி தனியா நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கம்மியா தான் செலவாகுது. அதனால நம்ம தனியா இதை ஆட் பண்ணிக்கலாம். கலர்ஸ், தமிழ் மேக்ஸ், ஜெயா மேக்ஸ், ஜெயா பிளஸ் வராத சான்ஸ் மட்டும். கேடிவி எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. மெகா வராது, அதுக்கப்புறம் நியூஸ் 18 வராது, ஜாஸ் மியூசிக் வராது, ராஜ் மியூசிக், ராஜ் தமிழ் வராது, அதுக்கப்புறம் ராஜ் டிவி வராது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் வேணுமானவங்களுக்கு செலக்ட் பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு விட்டுருங்க. சன் மியூசிக்ல வந்து சன் நியூஸ் வந்துடும், ஜி தமிழ் வந்துடும். அப்ப இவ்வளவு சேனல்ஸ் தான் நம்மளுக்கு வராத சேனல்ஸ். இந்த வராத சேனல்ஸ் ஃபுல்லாயே நாம செலக்ட் பண்ணிட்டோம். ஆதித்யா சுட்டி டிவிலாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஏன்னா சன் குரூப் நீங்க தமிழ் பேசிக் பேக்ல ஆதித்யா சுட்டி டிவி இருக்கு, அதனால அது உங்களுக்கு வந்துடும். இப்போ ஆப்டிமைசர் கொடுத்தீங்கன்னா வந்து என்டையர் தமிழ் பேஸ் ஃபுல்லாயே நீங்க செலக்ட் பண்ணிடலாம். 264 ருபீஸ்க்கு என்டையர் தமிழ் பேஸ் ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்ணிடலாம். இது வந்து கம்பெனி வந்து உங்களை எந்த பேக்கே எடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டே பண்ணல. நீங்களா தான் பேசிக் பேக் எடுத்தீங்க, நீங்களா தான் தம் சேனல் ஆட் ஆன் பண்ணிருக்கீங்க. ஆட் ஆன் பண்ணி நீங்களே இப்ப இதுல சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஹஸ் பீன் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி ன்னு சொல்லிட்டு வரும். கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு கம்பல்சரி இதுல பேக்கேஜ் மாறி இந்த சம்மரி, அதாவது ஓல்டு பேக்கேஜ் இப்ப காட்டிட்டு இருக்க இடத்துல இந்த ஆனந்தம், ஆதித்யா, பரமானந்தம் இந்த டீடைல்ஸ் காட்டிட்டு இருக்க இடத்துல இங்க உங்களுக்கு சமரியா காட்டுதுல இவ்வளவு பேக்கேஜ் டீடைல்ஸ் லாஸ்ட்ல இங்க சமரியா காட்டுற டீடைல்ஸ் எல்லாம் அங்க மாறி காட்டும். மாறி இந்த அமௌண்ட் காட்டும், 264 rupees per மந்த்துக்கு பே பண்ணணும்னு சொல்லி காட்டும். இதை வச்சு நீங்க இந்த டீடைல்ஸ் இங்க காட்டிச்சாதான் உங்க பேக்கேஜ் மாத்தின்னு அர்த்தம். வித்தின் 1 or 2 மினிட்ஸ்லயே கஸ்டமருக்கு படமும் வந்துருது. பாக்ஸ் ஆன் பண்ணி இருந்தா நாங்க டெமோ பார்த்துட்டோம், படமும் வந்துருது. இந்த சிஸ்டம் தான் வந்து இப்போதைக்கு மைக்ரேஷன்ல நடக்கிற சிஸ்டம். நான் உங்களுக்கு இதுல மறுபடியும் நான் ரொம்ப முக்கியமான கீவேர்ட் சொல்றேன். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கு கஸ்டமருக்கு பேக்கேஜ் செலக்ட் பண்றதுக்கு. அதை மட்டும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் மைக்ரேஷன் டூல்ல போங்க, விசி நம்பரை கொடுங்க, ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து வெயிட் பண்ணுங்க, டீடைல்ஸ் லோட் ஆகட்டும். இப்போ இது கஸ்டமருக்கு எந்த புது பேக்கிங் கிரியேட் ஆகி இல்லை, செலக்ட் பண்ணி இல்லைன்னு சொல்லுது. இதுல பாத்தீங்கன்னா வந்து இது ஃபர்ஸ்டா இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரொசீட் கொடுத்து ஃபர்ஸ்டா வர ஹோம் பேஜ் வந்து கம்பெனியால சொல்றான் நீங்க இப்ப இருக்கிற பேக்கேஜுக்கு பெஸ்ட் ஃபிட்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் போகலாம், அதுக்கு மந்த்லி 177 ரூபா ஆகும்னு கம்பெனி சொல்றதா முதலாவதா வர பேஜ். இதுல வந்து உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் கம்பல்சரி இல்லாம தான் போகும் கஸ்டமர் பார்க்க. ஸோ அதனால இதை எடுக்க வேண்டாம். இது ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து, அதாவது ப்ரொசீட் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்டா வரது வந்து கம்பெனியால இப்ப நீங்க இருக்கிற பேக்கேஜுக்கு கஸ்டமர் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க பழைய பேக்கேஜுக்கு என்ன கம்பெனியால ஒரு பெஸ்ட் ரேட் தர முடியும்ன்ற அவன் மைண்ட் கால்குலேஷன் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்றத வச்சு சொல்லி பண்ணிருக்காங்க. அதுக்கு 177 ரூபாய்க்கு உங்களுக்கு விஜய் டிவியோ சன் டிவி எதுவும் வராது. அதனால இதை எடுக்க வேணாம். அதனால ரெண்டாவதா இருக்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும். ரெண்டாவது இருக்கிறது நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அது இதே மாதிரி இன்னும் ஒரு பேஜ் ஒன்னு கிரியேட் பண்ணும். தெரிஞ்சுக்கோங்க, இதே மாதிரி இன்னும் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணும். அந்த பேஜ்ல வந்து கம்பெனியா ரெக்கமெண்டட் பேக்னு சொல்லி கொஞ்சம் தந்திருக்கான், டிஆர்சின்னு சொல்லி டிஷ் டிவி ரெக்கமெண்டட் காம்போ. இதுல வந்து கம்பெனியா 4 கேட்டகரி தந்திருக்காங்க, கிளாசிக் ஜாய் தமிழ், கிளாசிக் ஜாய் தமிழ் ஹெச்டி, கிளாசிக் ஜாய் பிளஸ் தமிழ் ஹெச்டின்னு சொல்லி இந்த 4 பேக்கேஜுக்குள்ளேயும் சேனல் லிஸ்ட் வந்து வேரியன்ட் ஆகுது. இது வந்து பேசிக்கா நீங்க எடுக்கக்கூடிய தமிழ் சேனல்ஸை மட்டும் கொடுத்து ஒரு பேக்கேஜ் ஒன்று கம்பெனியா டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை செலக்ட் பண்ணி போட்டு நீங்க சப்மிட் கொடுத்து போகலாம். அடிஷனல் சேனல் வேணும்னா எனக்கு கம்பெனி கொடுத்த இந்த பேசிக் கூட எனக்கு வேண்டாம், நானா மொத்தமா ஓனா சூஸ் பண்ண போறேன்னா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கீழே இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சார்ஜ் வந்து 130 ரூபா பிளஸ் டாக்ஸோட சேர்த்து 153 ரூபாய் கால்குலேட் ஆகி மீதிப்படி கஸ்டமருக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீங்களா தான் சூஸ் பண்ணணும்.
நீங்களா தான் அதுக்கான எல்லா டீடைல்ஸும் சூஸ் பண்ற மாதிரி தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். அதுதான் இந்த கடைசியா இருக்கிற நெக்ஸ்ட். மொத்தம் 3 நெக்ஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்டாவது நெக்ஸ்ட்ல வந்து பெஸ்ட் டு ஃபிட்ன்ற நெக்ஸ்ட், அது கம்பெனியா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது. மூணாவது வந்து ரெக்கமெண்டட் நெக்ஸ்ட். நாலாவது நீங்களா ஓனா சூஸ் பண்ற ஆப்ஷன். மூணாவதா இருக்கிற ஆப்ஷன் தான் நீங்களா ஓனா சூஸ் பண்றது. இதுல எது வேணுமோ அந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணி போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா எந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து சப்மிட் கொடுத்தாலும் அது ரெக்கார்ட் சேவ் ஆயிடும். செகண்ட் பேஜ்ல இருந்து சப்மிட் கொடுத்தாலும் சேவ் ஆயிடும். தேர்ட் பேஜுக்கு வந்து சப்மிட் கொடுத்தாலும் சேவ் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து சேவ் பண்றதுக்காக தேர்ட் பேஜ் ஒண்ணுன்ற அவசியமே இல்லை. எந்த கேட்டகரி லிஸ்ட்ல எங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த கேட்டகரி லிஸ்ட்ல நம்ம சேவ் கொடுத்து போய்க்கலாம். சோ அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்ப நாம இதே மாதிரி தான் வீடியோக்கோனும் பாத்துக்கிட்டீங்கன்னா கஸ்டமர் கேர் ஐடியா கொடுத்து நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் என்ட்ரி ரிக்வெஸ்ட்னு சொல்லியிருக்கு. இதுல கஸ்டமர்ல போயிட்டு அட்வான்ஸ் என்ட்ரி ரிக்வெஸ்ட் இருக்கு. இதுலயும் போயிட்டு நீங்க ஒரு கஸ்டமர் ஐடியா கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா டிஷ் டிவில நாம என்ன மாதிரியான ஒரு பேஜ் சிஸ்டம் பார்த்தோமோ அதே பேஜ் சிஸ்டம் தான் இங்கேயும் டிசைன் பண்ணிருக்காங்க. இதுலயும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதுலயும் ஃபர்ஸ்டா வாரது வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்பெனியால கொடுக்கப்பட்ட இது ஒண்ணு. ரெண்டாவதா வார ஃபர்ஸ்ட் இதுலயும் பாருங்க நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷன் இருக்கு. இது கம்பெனியா கொடுத்த நெக்ஸ்ட். ரெண்டாவது ஒரு நெக்ஸ்ட் இருக்கு, அது வந்து கம்பெனியா ரெக்கமெண்டட் பண்ண நெக்ஸ்ட். மூணாவதா இருக்கு நீங்க ஓனா சூஸ் பண்றது. இதுலயும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இதுல வந்து ஓல்டு பேக்கேஜை சூஸ் பண்ணி போகலாம், கரண்ட் பேக்கேஜை சூஸ் பண்ணி போகலாம். ரெண்டுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. நீங்க எப்படி பார்த்தாலும் கஸ்டமருக்கு ஓனா இப்ப சூஸ் பண்ண தான் பெஸ்ட். அப்ப இதுல எதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வராது. காலர் ஐடியில வந்து நீங்க காலர்ல கஸ்டமரை டைப் பண்ணி இந்த நம்பர்ன்ற இடத்துல உங்களை டைப் பண்றதுக்கு அலோவ் பண்ணாது. சோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வந்து காப்பி பேஸ்ட் தான் பண்ணணும். நம்பரை வேற இடத்துல ஒரு 10 நம்பரை டைப் பண்ணிட்டு அந்த நம்பரை இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் தேவையான ஸ்டெப்பை இதுல நீங்க பண்ணிட்டு போகலாம். எந்த இஷ்யூவுமே கிடையாது. ஸோ பேக்கேஜ் மைக்ரேஷன் வந்து இவ்வளவுதான். ஸோ இதுல வந்து ஸ்டெப் 3 இருக்கு. அதை மட்டும் ஞாபகம் பண்ணி கரெக்டா பண்ணீங்கன்னா எந்த இஷ்யூவுமே கிடையாது. இந்த வீடியோக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சா இருந்தா எங்களுக்கு இது பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, இல்ல வாய்ஸ் சாட் போடுங்க. நாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்ன்ற பற்றி சொல்றோம் உங்களுக்கு.